வாங்க வாங்க. கனிமூன்லாம் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு மாமா. என்ன சிவா, சந்தோஷமா இருந்தியாப்பா? ஆ இருந்தேன்ப்பா. என்ன நம்ம பைய பேச்சில் ஒரு சந்தோஷமே இல்லை, மூஞ்சும் சரியில்லையே, என்ன நடந்ததோ தெரிலையே. என்ன சிவா, குரல் ரொம்ப உள்ள போகுது. அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா. இப்போ சாயந்தரமே எனக்கு பஸ்ஸுக்கு டிக்கெட் போடுப்பா, நான் பெங்களூர் கிளம்புறேன். ஆமா ஆமா, கிளம்ப வேண்டியதானே. கனிமூன் குடிமூன் எல்லாம் முடிஞ்சது. இனி அவங்க வேலையை பாருங்க. மாமா நீங்க நல்லா இருக்கீங்களா? அக்கா நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம்மா. உங்களுக்கு நல்லா போச்சுதா? இல்லை புக் பண்ணி கொடுத்த ரூமுக்கெல்லாம் ஒழுங்கா போனியா? எல்லாம் போயாச்சுப்பா. நாளைக்கு எனக்கு ஆஃபீஸ் இருக்கு, சாயந்தரம் டிக்கெட்டை போட்டுரு. ஏன் இந்த பையன் கோவமா போகிறான்? மாமா நிறைய பெண்டிங் ஒர்க்ஸ் இருக்கோ? இல்லைம்மா இல்லைம்மா, எல்லாமே நான் பார்த்துக்கிட்டேம்மா. சரிம்மா, நீ போய் அப்போ குளிச்சு ரெடியாக வேண்டிய ஆஃபீஸ் போகணும்ல. சரி மாமா. இவன் நல்லா சந்தோஷமா இருக்கணும் தானே அனுப்பி வச்சோம். மூஞ்சி தூக்கிட்டு தான் வந்திருக்கான். அந்த பிள்ளைகிட்ட எதுவும் சண்டை கிட்ட போட்டானான்னு தெரிலையே. அதுவே ஒரு பயந்த பிள்ளை, இவன் ஒரு கோவக்காரன். அந்த பிள்ளையை என்ன கஷ்டப்படுத்தினானோ தெரிலையே கடவுளே. இந்த பின்னாடி நிற்கிற உதவி தான் எந்த நேரமும் கருவிக்கிட்டே இருக்க. அதான் போன இடமே விளங்காது சார். இன்னும் இந்த மனுஷன் ஆபீஸ் போகாம இங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு தெருவுல. எங்க என்ன இந்த பக்கம் ஆபீஸ் போலையா? நீ என்ன தெருவுலே தெரிஞ்சுக்கிட்டு இருக்க? எங்க நான் வீட்டுல வேலையெல்லாம் முடிச்சு இந்த இவ்வளவு கூட போய் பேசுறதுக்கு போயிட்டு இருக்கேங்க. ஆமா, பேசுறது மட்டுமா செய்த? ரோட்ல கிடந்தா ஆடிட்டு தானே இருக்க. ரோட்ல ஆடல் பாடல்ல ஆடுனது இவருக்கு தெரிஞ்சிட்டோ? தெரியாம எப்படி போகும்? என்னங்க பேசுதீங்க? எனக்கு ஒண்ணுமே விளங்கல. நடிக்காத பங்கஜம், பொய்யே பேச மாட்டேன்னு நினைச்சு எப்படி பொய் பேசிக்கிட்டு இருக்கேன்னு. எங்க என்னங்க காலையில ஆபீஸ் போனீரு, இப்ப மதியானம் வந்து நின்றுட்டு கால் கால் போல கத்திக்கிட்டு இருக்கீரு. சீ வாய முடு. எதுக்கிட்டே ஆடல் பாடல் நிகழ்ச்சி வச்சு ஆடுன? உனக்கு என்னட்டி பிரச்சனை? சாப்பாட்டுக்கு வைக்கலாமா அலையுதியோ? ஆடிதான் போய் நீங்க வந்து சாப்பிடணும் மோட்டி. ஏங்க அதை நீங்க சீரியஸா எடுக்காதீங்க. அது நாங்க ஒவ்வொரு வேலையை செஞ்சு பார்த்ததுல அந்த வேலையை நாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், வேற ஒண்ணும் இல்ல. தெருவுல ஆடுறது வேலையாட்டி உனக்கு? என்னட்டி பண்ணிக்கிட்டு இருக்க புதுசு புதுசா? எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கிற? ரோட்ல நின்று கேவலப்படுத்திட்டு இருக்காதீரு. மாடல் படல் ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. எவ்வளவோ ஊர்கள நடக்கு, என்ன பேசிட்டு இருக்கிறது? ஏட்டி எவ்வளவோ ஊர்ல நடக்குன்னா அந்த ஜனங்களுக்கு அதை விட்டா வழி கிடையாதுன்னு அவங்க ஆடுதாவோ சம்பாதிப்பாங்க. நான் ஆபீஸ்க்கு போய் வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சு கொடுக்கேன், நீ போய் ரோட்ல கிடந்து ஆடினா என்னட்டி எனக்கு மரியாதை? இங்க நாங்க வேலைக்காக நாங்க செஞ்சு பார்த்தோம், ஒவ்வொரு வேலையா செஞ்சு செஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம். வாய மூடு. நம்ம பிள்ளைகளும் உன்னைய பார்த்து என்ன நினைக்கும்? நம்மளும் அப்ப ரோட்ல போய் ஆடலாம்னு நினைக்கும். லூஸ் மாதிரி பேசாதுங்க. எனக்கு படிப்பறிவு இல்லை, ஏதாட்டு தொழில் செய்யணும்னு சொல்லி நாங்கள் ஒன்றொன்னா செஞ்சு செஞ்சு பார்த்துட்டு நடக்கோம். பிள்ளைகள் விட நான் அப்படி விடுவேன். நான் அந்த பிள்ளைகள் விட நல்லா படிக்க வச்சு நல்ல ஒரு உத்தியோகத்துக்கு அனுப்பாமல் விட மாட்டேன். என்னைய பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க, பார்த்துக்கிடுங்க. தங்கச்சம், நீ பண்ணது எனக்கு சுத்தமா பிடிக்கல. இனி என்கிட்ட நீ பேசவே கூடாது. நானே பேசுற வரைக்கும் நீ என்கிட்ட பேசக்கூடாது. மெண்டல் மனுஷப்ப எதுக்கு கோவப்பட்டு ஓடுதீரு? மோரையிலே முழிக்காதப்ப. இவருக்கு இருந்தாப்புல கிறுக்கு பிடிச்சிரும் போல. நாங்களே ஒரு வேலையும் செட் ஆகலன்னு வேதனையில இருக்கோம். மெண்டல் மாதிரி பண்ணிட்டு நடக்காருப்பா. சை, எங்க ஆபீஸ் போறீங்களா இல்ல வேற எங்கேயும் போறீரா? இவருக்கு இதேதான் வேலை. டீ கடையே போய் உட்காருவாரு. குட் மார்னிங் பிரியாணி மாமா. வேலையை பாருமா. இன்னைக்கு 2 அண்டா தான் இருக்கு போல. ஏன் பிரியாணி மாமா எத்தனை அடி சொல்றது? ஒரு 3-4 அண்டா வைக்க வேண்டியதுல நான் தான் வித்து வித்து கொடுத்துட்டு போறோம்ல, அப்புறம் என்ன உங்களுக்கு நோவுது? அப்படி இல்லம்மா, நாங்க அளவோடய செஞ்சு பழகிட்டோம். பத்துக்கிட்டு போதும். இது வித்து இதுல வர்ற லாபம் கிடைச்சாலே போதுமா. ரொம்ப பேராசை பிடிக்கப்படாது. ஏன் பிரியாணி மாமா, காற்று உள்ள போதே தூத்திக்கொள்ளுன்னு ஒரு பழமொழி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்திக்கிடணும். நான் தான் வித்து கொடுக்கோம்ல, ஓடுற வரைக்கும் ஓடிட்டு ஒரு 4-5 டப்பாவை கொண்டு வைக்க வேண்டியதானே அண்டாவை. அப்புறம் ஓடலைன்னா பார்த்துட்டும். இல்லம்மா, என் பொண்டாட்டி எப்பவுமே 2 அண்டா தான் விற்கணும், அதுக்கு மேல விற்க கூடாதுன்ட்டா. அப்போ அது ஒரு பொறாம பிடிச்ச பொண்டாட்டியா இருக்கும் போலுக்கு. நிறைய விற்கணும்னா எல்லா பொம்பளையிலும் ஆசைப்பட்டு வாழ்வேன். இது என்ன வினோதமான மெண்டல் பொண்டாட்டி? சரி போ பேசிட்டே இருக்காத, வேலையை பாரு. பிரியாணி வாங்க வாங்க வாங்க. 3 சிக்கன் பிரியாணி வாங்கினா சிக்கன் 65 ஃப்ரீ. டெய்லி ஒரு ஆஃபர் போட்டுருவா போலையே. ஏய் பிச்சி மணி, எங்க பாரு பிரியாணி விக்கிற ஆளை பாரு. ஏமா இந்த குரலி பொம்மை இங்கெல்லாம் வர அவர் 7.5 மூக்கிலா இவ. என்னடி பிரியாணி எல்லாம் வித்துட்டு இருக்க? ஏன் வேணா வாங்க, இல்லைன்னா வாய முடிட்டு போயேன்.
கஸ்டமர் அப்படிலாம் பேசாத. சாரி பிரியாணி மாமா. இந்த ஆளுதான் ஓனரா? யோ, உமருக்கு வர ஆளே கிடைக்கலையா? இவளை போய் கடையில சேர்த்திருக்கா. இவ சரியான களவாணி. உன் கடையை ஃபுல்லா வலிச்சிட்டு போயிருவா. என்னம்மா சொல்லுத? அவ நல்ல பிள்ளை. இவள நல்ல பிள்ளை. இந்த கடையின் 4 நாள்ல வித்துருவா. பாத்திரம், சேரு எல்லாத்தையும் வித்துருவா பாரு. பானுமதி தேவலாம பேசிக்கிட்டு இருக்காத, மண்டையை பிச்சு எரிஞ்சிருவேன். என்ன உன்னைய சொன்னதும் கோபம் வருதோ? எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியோ? ஆஸ்பத்திரில இருந்து வந்த பிறகு ஊர்ல எல்லாம் என்னென்ன நடக்குன்னு தெரிஞ்சாச்சு. உன்னை 5 லட்சம் ரூபா கொடுத்து ஜாமீன்ல எடுத்திருக்காளுவலாமே. கேள்விப்பட்டேன். இப்ப வரைக்கும் அப்ப நீ ஒரு கைதி தான் பத்திடு. யோ பிரியாணிக்காரரே, இவ ஜாமீன்ல வந்திருக்கிறவ கைதி தான் தெரியுங்களா? இவளை போய் விட்டுருக்க கடையில நீ எல்லாம் ஒரு ஆளு. கைதியா? அடுத்தவ கூடிய கெடுக்கிறதுக்குனே நீ வார இரு. உனக்கு என்ன செய்தன்னு பாருடி. உன்னை கொல்லாம விட மாட்டேன் பாரு. இவள மாதிரி ஆளுவெல்லாம் கடையில வைக்காதுங்க. நாடு கெட்டு போய் கிடக்கு. எலிஃபன்ட் மேடம், உங்களுக்கு இது தேவையில்லாத வேலை. அடுத்தவங்க பொழப்பெல்லாம் மண்ணலி போடாதீங்க. பேச்சு மணி சடா பியூர் மவுத் சட்டி பனைய காவுத்து. இன்னைக்கு செத்தடி நீ. அடுத்தவங்க குடிய கெடுக்காதடி நாதாரி. நானே திருந்தி எடுத்து வாழலான்னு பார்த்தா என் வேலையை பறிக்க பார்க்க நீ விளங்குவியா? ஐயோ கொள்ளுதா காப்பாத்துங்க. எலிஃபன்ட் மேடம விடுமா, எலிஃபன்ட் மேடம விடு. எலிபண்டை தூக்கிட்டு போயிடாமா, எலிபண்டை காரி வச்சு தின்றுவேன். ஐயோ இங்க என்ன தெருச்சண்டை மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. மேடம விட்டுரு. இவளை போய் மேடங்க. இவெல்லாம் ஒரு மேடமா? இப்போ மோரைக்கு மேடங்கிற பேருக்கு ஏதாட்டு சம்மந்தம் இருக்கா? தாடி மாமா, நீ நல்லவ மாதிரி தெரியுத. இவ கூட சேர்ந்துட்டு அலைஞ்சனா நீ நாசமா பேர் பத்துக்க. சான்ஸ்ராணி என்னாச்சுடி? ஏன் குடிய கெடுக்க வந்து பேரிச்சாலிக்கா இவ. இது எதுக்கு அவளை போட்டு அடிச்சுட்டு அடக்க? ஏங்க நானே கஷ்டப்பட்டு பிரியாணி கடையில் வேலை சேர்ந்துருக்கேங்க. அங்கே வந்து இவ திருடி அது இதுன்னு என்னை பற்றி சொல்லி விட்டு மூட்டி விட்டுட்டு இருக்காக்கா. இந்த அப்புறம் பிரியாணி மாமா என்ன வேலை விட்டதெல்லாம் தூக்கிடுவாரு. இவளுக்கு என்னங்க அந்த கெட்ட புத்தி? இவ்வளோ மாதிரி நான் யாரையும் கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் பண்ணி 2 கோடி 3 கோடி வாங்கிக்கிட்டு வசதியாவக்கா உட்காந்துருக்கேன். நானே அனாத பிள்ளைக்கா. ஏதோ சின்ன வயசுல தெரியாம திருடிட்டேன். இப்போ உங்க ஊருக்கு வந்த அப்புறம் ஒழுங்கா தானக்கா இருக்கேன். ஏன் வாழ்க்கையத்துக்கு எடுக்க பாக்கா? ஈட்டி பானுமதி, நீல எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் திருந்தாத ஜென்மம். மனசுல பெரிய நீலாம்பரி நினைப்போட்டி. அந்த நீலாம்பரிக்கா கூட ஒரு குறிக்கோளோட நல்லபடியா தான் பழி வாங்கிட்டு அலைஞ்சது. நீ ஒரு எச்சையாளா இருக்க. எதுக்கு அவ வாழ்க்கைக்கு எடுத்துக்கிட்டு இருக்க? சி வாய் மூடு. ஆஸ்பத்திரியில சாவ கிடந்தன பார்க்க வந்தியாட்டி நீ? ஒரு நாள் வந்து ஆட்டிக்கிட்டு போயிட்டா. ஆமா பார்க்க வர்ற மாதிரி நீ நடந்துக்கிட்டதல்ல. என் மேல பாம்பு கொண்டு விடவும் ஒண்ணா நீ எனக்கு குடைச்சல் கொடுப்ப. ஏன் பெருசு எப்படி என்ன விடுவாரு? வா பெருசெல்லாம் ஒரு ஆளு. சி பிச்சைக்கார குடும்பம். ஆமா நீ பெரிய பணக்கார குடும்பம். போ அந்தாக்குல. யோ பிரியாணி, இவளுக்கு வேலை கொடுத்தனா உன் கடை பிச்சு பண்ணி இந்த கடை பிரியாணி தான் ஓகா ஓகன் புகழ்ந்தியோ. களவணி பே கையில நான் வாங்கி தங்க மாட்டேவா. போலாம் பிச்சு பண்ணி. இவ கூட சேர்ந்தனா உன் வாழ்க்கை நாசமா போயிரும். நரகம்தான் உனக்கு பார்த்துக்கிடு. இவளை எப்படி கழட்டி விட்டு போனமோ ஓடிரு, ஊரை விட்டு ஓடிரு. ஆமா இவ பெரிய பேச வேண்டியதான். என்னட்டு இப்படி ரோட்ல கிடந்து சண்டை போட்டு அடக்க. ஏற்கனவே மேல கேஸ் இல்லாட்டி இப்படி அடிப்படி சண்டைலாம் ஆயிட்டேன்னா மறுபடியும் உள்ள தூக்கி வச்சிருவோம். பார்த்து சோதனமா இருந்துக்க. ஆட போக்கா, அதுக்கிட்டு கோவத்தெல்லாம் கட்டுப்படுத்திட்டு இருக்க முடியுமா? பிரியாணி மாமா நான் போயிட்டு வரேன். எப்படின்னு எனக்கு நம்ம வேலை கொடுக்க மாட்டேன். நான் போய் ஏதாவது வேலையை பார்க்க. நான் பழைய திருடி தான். இப்போ திருந்தி எடுத்து எங்கள் அக்கா மாருவ கூட சந்தோஷமாக தான் இருக்கேன். நம்பிக்கை இருந்தால் தானே நம்ம வேலை செய்ய முடியும் ஒரு இடத்துல. போயிட்டு வரேன் பிரியாணி மாமா. இந்த பிரியாணி எப்படியாவது நீ விற்றுக்க. ஏமா நில்லு. பணம் எதுவும் எடுத்துகிட்டு போகிறேன்னான்னு செக் பண்ணதியா? பண்ணிக்க. இந்த கையை தூக்கிட்டு நிற்க. செக் பண்ணிக்க. அட நான் ஏமா செக் பண்ணணும்? நீ போய் வேலையை பாரு. பிரியாணி விற்க வேண்டிய வேலையை பாரு. பிரியாணி மாமா என்ன சொல்லுதீரு? ஆமாம்மா, தப்பு பண்றவங்க மனுஷங்க தான். வாழ்க்கையில எல்லாரும் தப்பு பண்ணதான் செய்வாங்க. நீ திருந்தி தானமா இருக்க. நான் எதுக்குமா உன்னை வேலையை விட்டு விரட்டணும்? சொல்லப்போனா தப்பு பண்ணி திருந்தி இருக்கிறவங்க தான் ரொம்ப ரொம்ப நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் வாழுவாங்க. அவங்களுக்கு தப்பு பண்ணணுங்கிற எண்ணம் வந்து எந்த சூழ்நிலையும் வராது. ஏன்னா நம்ம திருப்பி தப்பு பண்ணோம்னா நம்ம பழைய வாழ்க்கை மாதிரி ஆயிருமோங்கிற பயத்திலே பண்ண மாட்டாங்க. நீ தைரியமா பிரியாணி வித்துட்டு வாமா. நான் நாளைக்கு இன்னொரு 2 கொண்டு வரேன். நல்ல மனுஷன் பிரியாணி மாமா. வேலைக்கு சேர்ந்தா ஒரு வாரத்தில் நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்ட பிரியாணி மாமா. ஒன்றை மாதிரி ஆள் இருக்க போய் தான் நாட்டில் மழை பெய்யுது. சரி எல்லாத்தையும் வித்துருதேன். பிரியாணி. ஏகா அப்போ நீ வீட்டுக்கு போ. நான் விற்று முடிச்சுட்டு அப்புறமா சாயந்தரம் வரேன்னா அங்கே பேசுறதுக்கு.
சரிடி, இனிமே உன் மனசுக்கு எல்லாமே நல்லதா நடக்கும். எல்லாமே இனிமே நல்லா தான் நடக்கும். பட்டாசு சும்மா கொளுத்தாம வெடிக்கும். ஹே பிரியாணி மாமா, பிரியாணி மாமா, பிரியாணி மாமா.